ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்திலிருந்து. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. நம்ம கூட மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். ஒரு பள்ளியில எப்படி ஒருத்தர் இப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் அப்படின்றது பார்க்குறோம். உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு? அதில் சர்ச்சைக்குரியதா என்ன இருக்கு அப்படின்னு உங்களுடைய பார்வை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இல்லை, இதில் ஒரு ஆசிரியர் அவரை குறித்து அவர் கேள்வி எழுப்புறாரு. பள்ளியில் எப்படி ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி நடத்துறீங்க, பாவ புண்ணியத்தை பற்றி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கும்போது, ஏன்னா அவரும் மனதளவில் அதில் காயமடைஞ்சிருக்காரு. அதன் காரணமாகவும் கேட்குறாரு, மாணவர்கள் மத்தியில் பேசக்கூடிய பேச்சா அப்படின்றது. அந்த ஆசிரியருடைய உணர்வை நான் முழுமையாக புரிஞ்சுக்கிறேன். அவர் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர். அதனால் அவருடைய உணர்வு ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியது. அதில் எந்த செகண்ட் தாட்டுமே கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில் இவர் பேசுனதை வச்சு அவர் மனசு ஊண்டாகி அவர் கேள்வி எழுப்பும் போது அதை நம்ம 100% புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அதனால் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஆன்மீக சொற்பொழிவு பள்ளிக்கூடத்தில் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மாரல் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம அதில் என்ன மாரல் கிளாஸுங்கிறது என்ன, நம்ம என்ன சொல்லி தந்துருந்தோம்? பஞ்சதந்திர கதைகளாக இருக்கட்டும், பழைய கதைகளாக இருக்கட்டும், சித்தர்களுடையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக எல்லாமே என்ன சொல்லிச்சு? எல்லாமே சுற்றி தானே நல்லது செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது, பாவம் புண்ணியம் சொல்லி கெட்டது செஞ்சால் தப்பு, நல்லது செஞ்சால் நல்லது, இதானே சொல்கிறதுலாம். திரும்பி ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்ப நிற்கும். அப்போ ஊழ்வினை என்னைக்கோ ஏதோ ஒன்று செஞ்சது இன்னைக்கு வரும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, சித்தர் பெருமக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்முடைய காலகாலமாக நம்முடைய மதத்தில் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இந்து மதத்தில் இருக்குது, ஜெயின மதத்தில் இருக்குது, சீக்கிய மதத்தில் இருக்குது, பௌத்த மதத்தில் இருக்குது, வைஷ்ணவத்தில் இருக்குது, சாக்தத்தில் இருக்குது, சக்தி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்கிறது தப்புன்னு சொல்கிறது எனக்கு புரியலை. அந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியரோட உணர்வை புரிஞ்சுக்கணும்னா 100% புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தன்மையாக பதில் சொல்லியிருக்கணும், மென்மையாக பதில் சொல்லியிருக்கணும். அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அங்கே பேசின சமயத்தில் இந்த கையாண்ட விதம் நீங்களும் தவறு அப்படின்றது சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த குழந்தைங்க மத்தியில், ஒரு மாணவர்கள் மத்தியில், மாணவிகள் மத்தியில் பேசக்கூடிய கருத்து தானா அப்படின்ற கேள்வியை தான் திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. ஏன்னா அந்த கருத்து பேசக்கூடியதான், ஏற்கக்கூடியதுதான். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு நாம வடிவமைக்க முடியாது, நான் வடிவமைக்க முடியாது. போல இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும். நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா வேற மாதிரி எடுப்பீங்க, நான் ஒரு படம் எடுத்தா வேற மாதிரி எடுப்பேன், நண்பர் ஒரு பாடம் எடுத்தா வேற மாதிரி இருப்பார், அவர் ஒரு பாடம் எடுத்தார். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சயின்ஸ் டீச்சர் ஸ்கூல் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் ஒரே மாதிரி பாடம் எடுக்க மாட்டாங்க. இப்படி தான் நீங்க சட்டம் போட்டு சொல்ல முடியாது. அவர் எடுத்தது சயின்ஸ் தானா அப்படின்னா ஆமா. அவர் எடுத்தது இந்த இடத்துல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய விஷயத்தான் பேசியிருக்காரு. அந்த பாவ புண்ணியம், முன்ஜென்மம், மறுஜென்மம் எல்லாமே காலகாலமாக தமிழ் மரபாக இருந்து வந்திருக்கிறது. தொல்காப்பியத்திலேருந்து, திருக்குறள்லேருந்து, திருமூலர்லேருந்து, சித்திர பெருமக்கள்லேருந்து எல்லாருமே இந்த மண்ணில் சொன்ன விஷயத்தை அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம் பள்ளி மாணவர்கள் கிட்ட பேசுறது ஏற்புடையது தான். அரசியலே பேசுகிறோம் நம்ம. மாணவர்கள்ட்ட அரசியல் பேசி தான் திராவிட இயக்கங்கள் வளர்ந்தது. அரசியல் அவர்களுக்கு புரியுமா? அவர்களுக்கு யார் என்ன நமக்கே புரிய மாட்டேது, யார் நல்லவர் யார் கெட்டவர். நம்ம டெய்லி விவாதம் பண்ணுறோம். நம்ம இது சரியா தப்பா சரியா தப்பான்னு வெல் பில்ட் அடல்ட்டே ஒரு முடிவு சரி, சிஏஏ சரியா, என்ஐஏ சரியா, அப்படின்னு ஹிந்தி வேணுமா வேண்டாமா, மும்மொழி கொள்கை சரியா, தேசிய கல்விக் கொள்கை சரியான்னு நாம் விவாதம் பண்ணுறோம். சரின்னு ஏன் எல்லாருமே இந்தியாவில் தீர்மானிக்கல, தவறுன்னு ஏன் இந்தியாவில் எல்லாருமே முடிவு பண்ணல? அதுலேயே ஒரு விவாத பொருள் இருக்குது பெருமக்களுக்கே. அப்போ பள்ளிக்கூட மாணவர்களுக்கு என்ன தெரியும், கல்லூரி மாணவர்களுக்கு என்ன தெரியும், 18 வயது நிரம்பாத மாணவர்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்குலாம் அரசியல் கொண்டு போகிறோமா இல்லையா, கொண்டு போய் சேர்க்கிறோமா இல்லையா? அப்போ ஆன்மீகம் போகக்கூடாது, அரசியல் போகலாமா? அரசியல் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், அற்புதமான அரசியல் இருக்குது சார் நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ பால்பட்டு கிடக்கு, எவ்வளோ தரம் குறைந்த விமர்சனங்கள் இருக்குது, எவ்வளோ தனிப்பட்ட தாக்குதல் இருக்குது. அந்த அரசியலாம் அவருடைய காதல்களுக்கு போகலாம். நல்ல விஷயங்கள் போகக்கூடாதா? கெட்டது செய்யாத எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நீங்கள். இந்த வள்ளலாரை தமிழக முதலமைச்சர் கொண்டாடினார்ல, தமிழக அரசு கொண்டாடியதுல அந்த வள்ளலாரை மேற்கோள் காட்டுறாரு, திருமூலரை மேற்கோள் காட்டுறாரு, சித்தர்களை மேற்கோள் காட்டுறாரு, திருவள்ளுவரை மேற்கோள் காட்டுறாரு. நம்ம என்ன பிள்ளைன்னு நீங்க சொல்லுங்க. என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கணும்? நான் அந்த கேமுக்குள்ள வரல. இல்லை, ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி அந்த வாதத்தை நடத்தணுன்றதுலேயே ஒரு பக்கமும் இல்லாதவர் எப்படி அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். அந்த ஆசிரியரோடு அவரோட நடத்துகிற வாதம் எனக்கு ஏற்புடையதல்ல நான் சொல்றேன். நான் தவறுன்னு சொல்ல, நான் எனக்கு ஏற்புடையதல்ல. அந்த உணர்வை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஒரு பார்வை மாற்றத்தினாலே ஆசிரியர் அங்கே இருக்கிறாரு, அவர் அதை அப்ஜெக்ட் பண்றாருங்கும் போது என்ன நம்ம பேசுனது அங்கே ஹர்ட் ஆயிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சென்ஸ் கட்டாயமாக வேணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. சிலர் புரிஞ்சுப்பாங்க, சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்கலாம் சொல்ல. அது கட்டாயமாக புரிஞ்சு உணர்வுகளை புரிந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம்.
நம்ம எல்லா ஒரு இடத்துல அன்பு பேணும்னு சொல்றாரு. அவர் வந்து மாற்றுத்திறனாளி ஆசிரியரை நான் மதிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆனால் மதிச்சு இன்னும் தன்மையாக கொண்டு போயிருக்கணும் என்ன சந்தேகம் இல்லை. அதனால இது பேச முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ஒருத்தர் வந்து வீட்டில் சத்தம் போட்டாரு, அதனால அவர் வந்து சொற்பொழிவே ஆற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒன்னொன்று வேற நேரம் வேற கணக்கு. அதனால மாணவர்கள்ட்ட அவர் பேசுனதுக்கும் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட அவர் பேசுனதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வேற இது வேற. ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இன்னமும் தன்மையாக கையாண்டிருக்கலாங்கிறது நான் ஏற்கிறேன். மந்திரத்தால வந்து நெருப்பு மழை வர வைக்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சித்தர் பெருமக்கள் கூடு விட்டு கூடு பாதிஞ்சிருக்காங்க. ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது இன்னொருத்தர் உயிருக்குள்ள போயிருக்காங்க. உயிரற்ற உடல்ல இருந்து உயிரோட போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் எல்லாருடைய வரலாறையும் படிக்கணும். அதெல்லாம் நாங்கள் 100% ஏற்கிறோம். ஆனால் அறிவியல் இதை ஏத்துக்கிறது இல்லை. அறிவியல் ஏத்துக்காத விஷயங்கள் 1000 இருக்குது. அறிவியல் எதை ஏற்றுக்குன்னு சொல்லுங்க. அறிவியல் வந்து 10வது கிரகம் இருக்குன்னு சொல்லிச்சு, அப்புறம் இல்லைன்னு சொல்லிச்சு. அறிவியல் வந்து பூமி தட்டையா சப்பட்டையான்னு சண்டை போட்டு இருந்துச்சு. அன்னைக்கே எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆன்மீகத்தில் பூமி வந்து உருண்டன்னு பேர் வச்சாங்க, பூகோளம்னு பேர் வச்சாங்க. கோளம்னா என்னன்னு பார்த்துங்க, முட்டை வடிவில் இருக்கிறதுக்கு கோளம்னு பேர். இந்த உலகத்தில் பூமி தட்டையா சதுரமா செவ்வகமான எல்லாரும் திரும்பி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பூகோளம்னு பேர் வச்சுவேன். இந்த நாட்டு இந்த மண்ணை சேர்ந்தவன். அவங்களுக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்குமான வித்தியாசம் தெரியும் அவனுக்கு, சூரியனுக்கு தூரம் தெரியும் அவனுக்கு. ஒரு நாளில் பூமி சூரியனை சுற்றி வருதுன்னு இந்து மதத்தில் சொல்லப்பட்டுருச்சு, யார் உலகத்தை கண்டுபிடிக்க முன்னாடி. அதனால தான் அந்த ஒரு நாள் சுற்றி வர்றதுக்கு திதின்னு பேர் வச்சான். அந்த திதி தான் பிறகு தேதியாக மாறுது, தேதி தான் டேட்டாக மாறுது. உலகம் முழுக்க அது எல்லாமே ஒரு நாள். திதினாலும் ஒரு நாள், டேட்டுனாலும் ஒரு நாள், தேதினாலும் ஒரு நாள். அந்த தேதி திதி டேட்டுங்கிறது எப்போ இவங்களுக்குலாம் யாருக்கும் புரியுற முன்னாடி சொன்னது இந்த மண். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு தெரியாத விஷயத்த அன்னைக்கு சொல்லிச்சு. நீங்கள் வந்து டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருந்ததை அன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல எங்களுடைய ஆற்காடு ஜோசியர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ இவ்வளவு நல்ல விஷயங்கள் தான் பேசப்படுது. அப்படிங்கும்போது அண்மையில் வந்த செய்தி அவர் மேல 4 பிரிவுகள் அரசாங்கம் உணர்ச்சிசப்படுது. சமூக வலைதளங்களில் இது பெருசாக பேசப்படவுடனே அரசாங்கம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐயோ ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி ஏதோ நம்ம மேலே பழி விழுந்துருமோ, தப்புன்னு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணி வச்சு அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி பார்ப்போம். அண்ணன் சீமான் சொல்றாரு, வேற ஏதோ செய்தியை மறைக்கிறதுக்கு இந்த செய்தியை போடுறீங்கன்றார். வேற ஏதோ செய்தி அது வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறக்க இந்த செய்தியை போடுறீங்கன்னு திரு சீமான் சொல்றாரு. அப்போ இதில் வந்து இவ்வளோ பெருசாக நான் வழக்கு போட நான் தப்பு சொல்ல மாட்டேன். வழக்கு போடலாம், அது அரசாங்கத்தை பரிபூர்ணம். அவர் கைது செய்யறதுக்கான ரிமாண்ட் பண்ணுறதுக்கான விஷயம் செப்டம்பர் 24 வரைக்கும் ரிமாண்ட் பண்ணுறாங்க. எனக்கு அதுக்கு வந்து என்ன இருக்குது, அவர் எங்கே ஓடி போகிறார்? டெய்லி வாங்க, நாங்கள் விசாரணை பண்ண போலாம் வாங்கன்னு வரப்போறார். ஒரு கொலை, ஒரு கொள்ளை, ஒரு பாலியல் வன்முணர்ச்சி, ஒரு மது போதை, ஒரு போதைப் பொருள், ஒரு சமூக விரோதம், தேச விரோதம், ரவுடி தாதா, இவர்களை பிடிச்சி நீங்கள் சிறையில் வைக்கணும், இவங்க வெளியில் நடமாடக்கூடாதுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வெளியில் நடமாடினா அடுத்தடுத்த கொலைகள் நடக்கலாம், வன்முறை நடக்கலாம், தப்பு நடக்கலாம். இவர் வந்து எப்பா நீ 10 நாளைக்கு இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் வேற எங்கேயும் பேசாதீங்க, நாங்கள் கூப்பிடும் போலாம் ஸ்டேஷன் சைதாப்பட்ட ஸ்டேஷனில் கேஸ் போட்டிருக்காங்க, நாங்கள் கூப்பிடும் போலாம் சைதாப்பட்ட ஸ்டேஷனில் ஆஜராங்க, விசாரணை பதில் சொல்லுங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காது. அவர் வரப்போறாரு. இல்லை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அரசாங்கம் ரொம்ப எக்ஸஸாக செயல்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் வந்து அவ்வளவுக்கு என்ன இருக்குது அவர் இங்கே, அவர் வந்து நீங்கள் எங்கே இருக்காருன்னு தெரியாத போது அவர் வீடியோ போகிறார், நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், நாளைக்கு மதியம் 1 மணிக்கு நான் சென்னைக்கு வருவேன், நான் நேராக சந்திக்கிறேன் வந்தார். ஏர்போர்ட்லேருந்து தூக்கிட்டு போனாங்க, விசாரணை பண்ணாங்க, 5 பேர் வழக்கு போட்டிருக்காங்க, நீ ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இது இவ்வளவு என்ன இருக்குது? வந்தாச்சுன்னா கேஸ் போடணும். கேஸ் போட வேண்டாம் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த கொடும் குற்றங்களை தவிர 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை தரக்கூடிய பாலியல் வன்புணர்ச்சியிலிருந்து, கொலையிலிருந்து, கொள்ளையிலிருந்து, போதைப் பொருள் கடத்தலிருந்து, ஆட்கடத்தலிருந்து, இது மாதிரியான கொடும் குற்றங்கள் ஹீனியஸ் கிரைம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த கிரைமில் இருக்கிறவங்க தவிர மற்ற யாருமே கைது தேவையில்லைங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதுதான் சட்டம் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் பலமுறை சொல்லியிருக்கு. 7 வருஷங்களுக்கு கீழே தண்டனை பண்ணவங்க கைது பண்ணக்கூடிய பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன் சொல்றாங்க. ஜெயிலுங்கிறதே விதிவிலக்காக இருக்கணும், பெயிலுங்கிறது தான் விதியா இருக்கணுங்கிற வார்த்தை ஜஸ்டிஸ் கிருஷ்ணா சொன்னது, அவர் பயன்படுத்தின கிருஷ்ணய்யர் சொன்னது, இஃப் ஐ எம் நாட் ராங், அவர் சொன்ன வார்த்தை அவ்வளோதான். அப்போ இது வந்து அப்படிப்பட்ட கொடுங்குற்றமா? நாளையிலேருந்து உன்னை எந்த பள்ளிக்கூடத்துக்கும் கூப்பிட மாட்டேன்னு சொல்லலாம், எந்த பள்ளிக்கூடத்துக்கும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லலாம், இல்லை இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லலாம், இந்த சர்ச்சையில் நீங்கள் வந்து ஆஜராக அவர் ஏதாவது ஒன்றுக்கு மாட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் செய்யலாம். பொருளாதார குற்றங்கள் பண்ணதுலேருந்து பல குற்றங்கள் பண்ணி இங்கே நடமாடுறாங்க. இவர் எப்படி நாளைக்கு பெயிலில் வரப்போறார், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நாளைக்கு பெயில் பெட்டிஷன் போட போறார், பெயிலில் வரப்போறார், அப்புறம் என்ன ஆகும்? இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை அவர் ஜெயிலுக்கு போறாரு, திங்கள் செவ்வாயில் ஒரு நாள் வழக்கு போட போறாங்க, அவங்களுடைய ஆட்கள் போட போறாங்க, வெளியில் வர போறாரு. அப்போ என்ன ஆகுது? சரி கிடைக்கல, 15 நாள் கழிச்சே வெளியே வராரு, என்ன ஆயிரும்? அப்போ இந்த கைதுங்கிறது ஒரு எக்ஸஸாக நான் பார்க்குறேன். அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசும்போது அந்த ரொம்ப காட்டமாவே பேசியிருந்தார். அதில் குறிப்பிட்டு பேசியிருந்தது வந்து ஆசிரியர்களுக்காக எப்பவுமே நாங்கள் நிற்போம், அதை வந்து அவமானப்படுத்தினா சும்மா இருக்க முடியாது, இது எங்கள் ஏரியா, அதனால கட்டாயமா அந்த ஆசிரியரை அவர் இன்னமும் சரியாக கையாண்டிருக்கலாங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவமரியாதை இருந்ததான்னு என்னால் புரிஞ்சுக்கணும். அந்த டீகோட் பண்ணி பார்க்கறதுல ஒரு விஷயம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல. அது அவமரியாதை இருந்ததா? அவர் நம்ம எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கட்டாயம் கொடுக்கணும். கர்ப்பிணி பெண்களுக்கு, முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் இது வந்து காட்டு மிராண்டி காலத்தில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நம்ம வந்து ரொம்ப பழைய காலத்துலேருந்து ஆதி நம்ம விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நம்ம எப்பயுமே பெண்கள்,
பசுக்கள், முதியவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அவங்களாம் டிஸ்டர்ப், எதுக்கு சண்டை வந்தால் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ அவர்களை சிறப்பான கவனிப்பு கொடுக்கணுங்கிறது, எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிறது புரிஞ்சுக்கிறது. அப்படி தான் மாற்றுத்திறனாளி இருக்கும், அதில் மாட்டுக்கிறதுல. அப்போ அதையும் நான் இது இல்லை சமமாக பார்க்குறேன்னு அந்த இடத்துல கொண்டு போய் நிற்க முடியாது, அதில் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அன்னைக்கு அவர் பேசும்போது அந்த இடத்துல ஊண்டாயிருக்கும் போது அது சரியாக அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒன்று வந்தால் நான் வந்து நிற்பேன் அமைச்சர் பெருமானார் சொன்னாருன்னு, ஆசிரியர்கள் தாக்கப்பட்ட போது அமைச்சர் எங்கே இருந்தான்னு கேட்பேன். மாணவர்களால் ஆசிரியர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு குடிச்சு போட்டு வந்திருக்கிறாங்க. உங்களால ஆனதை பாரு 100 வாதங்க. நீ ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட போய் கேளுங்க, எவ்வளவு மாணவர்கள் ஆசிரியர்களை எடுத்துரிஞ்சு பேசுறாங்க. எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ல, எங்க ஏரியான்னு சொல்றாருல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை எவ்வளவு இடத்துல தாக்கிறாங்கன்னு பாருங்க. ஆசிரியரோட கைகள் முழுக்க கட்டப்பட்டிருக்கு. அவங்க எவ்வளவு அவமரியாதை சந்திக்கிறாங்கன்னு பாருங்க. டீச்சர்ஸ் ப்ராப்பரா கிடையாது, டியூட்டிக்கு வர்றது கிடையாது, எவ்வளவு சிரமங்களை சந்திச்சு அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அங்கெல்லாம் எங்க ஏரியா எங்க போச்சுங்கிற கேள்வி வரும் இல்லையா? அதுக்கான ஒட்டுமொத்த குரலா புரிஞ்சுக்கலாம் இல்லையா சார்? சும்மா விட மாட்டேன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஆசிரியரை வந்து நீங்க வந்து திருச்சியில ஒரு மாணவர் ஒரு ஆசிரியரை தாக்கினார். அமைச்சர் பெருமானார் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க. ஆசிரியர்கள்லாம் அமைதி காக்குறாங்க, மாணவர்கள் தான் வந்து காட்டத்தை வெளிப்படுத்துறாங்க, இப்படிதான் சூழல் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். நீங்க சொன்னது அடிப்படையிலேயே சொல்றேன் சார். என்ன நிலைமை, ஏன் இப்படியான ஒரு சூழ்நிலை? ஏன்னா நம்ம அவங்களுக்கு நல்லது சொல்லித்தரவே இல்லை. பிள்ளைகள் வந்து எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. நல்லவராதும் தீயவராதும் அன்னை வளர்ப்பிலேன்னு சொன்னாங்க. அந்த அன்னையோட இடத்துல தான் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கணும், பள்ளி கல்வித்துறை இருக்கணும். நாம அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் சொல்லித்தரமான்னு பார்க்கணும். அங்கதான் மாரல் கிளாஸ்ன்னு ஒன்று வந்துருச்சு ஒரு காலத்துல. ஔவையாரை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, பஞ்சதந்திர கதைகள் சொல்லிக் கொடுப்பாங்க, தெனாலிராமன் கதைகள் சொல்லிக் கொடுப்பாங்க, பீர்பால் கதைகள் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் அதை படிச்சு வந்து இது நீதி, எது நீதி ஆதனில் கடைசியில் ஒரு வார்த்தை போடுவாங்க. மாறவர்களுக்குன்னு தனி புக்கே இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இப்போ நடக்குதான்னு சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குதான்னு சொல்லுங்க. அவங்களுக்கு இது மாதிரியான சொற்பொழிவு நடக்குதான்னு சொல்லுங்க. தனியார் பள்ளிகளில் எல்லாமே நடக்குது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க மொழி சொல்லித்தர மாட்டீங்க, தமிழ் சொல்லித்தர மாட்டீங்க, ஆங்கிலம் சொல்லித்தர மாட்டீங்க, அவருடைய படிப்பு திறனை வளர்க்க மாட்டீங்க, அவங்களுக்கு மாரல் கிளாஸ் நடக்கக்கூடாது, அவங்க ஸ்போர்ட்ஸ் என்ன அவங்கள விரும்புறீங்கன்னு கேட்குறேன். இது எல்லாமே தனியார் பள்ளிக்கூடங்களில் கிடைக்கும். இது ஏதாவது அரசு பள்ளிகள் கிடைக்குதான்னு உங்க மனசாட்சியோடு சொல்லுங்க. இந்த மகாவிஷ்ணுவை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தடை செய்யும் போது, அதாவது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பேச்சு இதெல்லாம் தடை செய்யும் போது அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் இன்னும் கேள்விக்குறியா. ஆமா, மூட்டை பூச்சிக்கு பயந்து நீங்க வீட்டை கொளுத்துன கதை தான். ஒருத்தர் சரியா பேசலன்னா அவரை கூப்பிடலாம் முடிவு பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா மாணவர்கள்ட்டையும் பொது வெளியிலையும் பப்ளிக்லையும் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும், எந்த குழப்பமும். ஆமா, அதில் வந்து யாருடைய மனதும் புண்படக்கூடாது, சொல்றதா நீங்க புரிய முடியாது சொல்லணும், ஏற்க முடியாது சொல்லணும், அவர்கள் யோசிக்க முடியாது சொல்லணும், அதெல்லாம் உண்மை. அப்படி உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லையா, கூப்பிடாதீங்க. நிறைய பள்ளிகளில் கல்லூரிகளில் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு நிறைய பேர் கூப்பிடுறாங்க. அண்ணன் சுகிசி கூட நிறைய பேர் வரலாம், ஆன்மீக பேச்சாளர் இருந்தார், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி நிறைய பிள்ளைகள் கூப்பிட்டாங்க. 2 பேருக்கு அவருடைய ஸ்பீச்சில் உடன்பாடு இருக்கலாம், 2 பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். கூப்பிடாதீங்க, ஆல் ப்ராப்ளம் சால்வ் இல்லை. அப்போ நீங்க கூப்பிட்டீங்க, அவர் பேசுறாரு, உங்களுக்கு உடன்பாடு இல்லை, 4 கூப்பிடாதீங்க. இவ்வளவுதான், இவ்வளவு எளிமையான விஷயத்தை நீங்க இவ்வளவு பூதாகரமாக இருக்குன்னு இருக்கு. அவர் வந்து ஆக்வர்டாவோ, அவர் வந்து அருவருக்கத்தக்க வகையிலையோ, அவமதிக்கிறத்தக்க வகையிலையோ, சண்டை போடும் வகையிலையோ, பெண்கள் முன்னாடி பேசக்கூடாத விஷயம் அப்படி பேசல. ஒரு கருத்து முரணான விஷயம் பேசியிருக்காரு, which is you are not okay with, சரிங்களா? அதுல எனக்கு முரண் பார்க்கல, நீங்க ஒரு முரண் பார்க்குறீங்க, புரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு கூப்பிடாதீங்க. இவ்வளவு எளிமையான விஷயத்துக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப நீ அற விஷயங்களே கூடாதுன்னு சொல்லிட்டா எப்படி நடக்கும்? இப்ப என்ன இருக்காங்க, மொத்தமா ஆணியே புடுங்க வேண்டாங்க, நீங்க அது எதுவும் சொல்ல வேண்டாம், எங்கள்கிட்ட கேட்காம. இப்ப ஏற்கனவே உன்னோட ஒரு பேனா பென்சில் வரைக்கும் நீ சி ஓட்ட போகணும், டி ஓட்ட போகணும், மேல வரைக்கும் போடுங்கிற மாதிரி இருக்குது. இப்ப வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லித்தலான்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதுக்குங்க அப்படிம்பாங்க. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அசோசியேஷன் சேர்ந்து 10 ஆசிரியர்கள் உள்ள கொண்டு வருவாங்க. ஒரு ஆசிரியர் தப்பா நடந்துட்டார், அப்ப என்ன செய்வீங்க? டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அசோசியேஷனே கலைச்சிருவீங்களா? தப்பான ஆசிரியரை வந்து வேலைக்கு வேற விஷயத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்க சரியான ஆசிரியர் கொண்டு வரதுக்கு பார்க்கணும். நமக்கு இந்த அசோசியேஷன் முக்கியம், மாணவர்களுக்கான ஆசிரியர் பெருமக்கள் தேவை. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பெருமக்கள் பற்றாக்குறையினால அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெற்றோர் கழகம் சேர்ந்து 4-5 ஆசிரியர்களை போட்டு வச்சுட்டு அதற்கு வந்து அவங்க வெளியிலிருந்து சம்பளம் வாங்கி கொடுத்து, அதில் நாங்கள் உட்பட நிறைய பேர் அதுக்கு சம்பளம் கொடுத்து, அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்க வச்சிருக்காங்க வெளியிலிருந்து ஆசிரியர். அப்ப ஆசிரியர் அரசாங்கம் என்னுடைய ஏரியான்னு சொல்றாரு அமைச்சர் பெருமானார், அவர் வந்து நிப்பாட்டி, என்னப்பா என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இல்லையா அப்படிலாம் கேட்டுக்கணும். விட மாட்டேன், ஆசிரியர்கள் உடனே அப்பாயின்ட் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லணும். ஆசிரியர்கள் இல்லாமல் அல்லாடுறது தெரியாது அவருக்கு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் பற்றாக்குறையே இல்லை. அமைச்சர் நாளைக்கு ஒரு இடத்துல சொல்லட்டும், ஒரு ஆசிரியரோட பற்றாக்குறை இல்லைங்க, எல்லா மாணவர்களுக்கும் எத்தனை ரேஷியோ இருக்கணுமோ நாங்கள் வச்சிருக்கோம் சொல்லட்டும். சொல்ல முடியுமா? அப்ப அந்த நான் சொல்றேன், மொத்தமா 10,000 ஆசிரியர்களை 200 ஆசிரியர்கள் தான் பற்றாக்குறைன்னு வச்சுங்க. நான் ரொம்ப தமிழ்நாடு அரசு சீரம் செயல்படாமல் போயிடுச்சுன்னா முறைகள் 200 ஆசிரியர்கள் இல்லை வச்சுக்க. 10,000 ஆசிரியர்கள் 200 பேர் தான் இல்லைன்னு. அந்த 200 ஆசிரியர்கள் மாணவர் பாடம் நடத்திருப்பாங்கல்ல, அந்த மாணவர்கள் என்ன பாதிக்கப்படுவாங்க? ஒரு ஆசிரியர் ஒரு 40 பேர் நடத்துறான்னு வச்சுங்க, 200 × 40 எவ்வளவு ஆச்சு? அப்ப அந்த மாணவர்களுடைய வாழ்க்கை என்னாச்சு? அதுக்கு யார் பொறுப்பெடுப்பா? 200 கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும்.
உங்களுக்கு புரியுங்களா? அது அப்ப அந்த மாணவர்களுக்கு யார் பொறுப்பு? இப்போ இந்த ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு, இதன் காரணமா இதுக்கப்புறம் இது போல நல்ல நெறிகளை சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தடைப்பற்ற கூடாது அப்படின்ற விதத்துல தானே முதலமைச்சர் ஒரு எக்ஸ் தளத்துல அப்படி நடந்தா பரம சந்தோஷம். அமைச்சருடைய பேச்சோ அல்லது வந்து பள்ளிக்கல்வித்துறையோட அறிவிப்போ எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை தரல. ஆனா முதலமைச்சர் வந்து நான் சீரமைப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. வி ஹேவ் டு வெல்கம் இட். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதை முழுக்க தடுத்துடக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறையில பள்ளிக்கல்விக்கு உள்ள அப்படின்னா நாங்க வந்து கடவுள் மறுப்பு மட்டும் தான் பேசுவோம், இந்து மத எதிர்ப்பு மட்டும் தான் பேசுவோம்னு கொண்டு போயிடக்கூடாது. நீங்க வந்து கடவுள் மறுப்பு, கடவுள் தத்துவத்தை பத்தி பேசுங்க, இந்து மத எதிர்ப்பு பத்தி பேசாதீங்கன்னு சொல்றேன். இஸ்லாம் பத்தி பேசுங்க, கிறிஸ்தவம் பத்தி பேசுங்க, மற்ற மதங்கள் பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்து மதம் பத்தி பேசுங்க, எல்லா மதத்தை பத்தி பேசுங்க. நான் வந்து மற்ற மதத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். எந்த மதத்தையும் தூஷிக்க கூடாது, நிந்தனை செய்யக்கூடாது மட்டும்தான் சொல்ல. கடவுள் மறுப்பு தத்துவத்தை பத்தி நீங்க பகுத்தறிவா பேசுங்க, இந்து மத எதிர்ப்பா பேசாதீங்க. உங்களுக்கு சொல்ல புரியுங்களா? முருகனா 3 கையா 4 கையா 7 வேலுவலாம் யாம் பிள்ளையாரா தும்பிக்கை இருக்குமா அப்படி பேசாதீங்க. உங்களுக்கு கடவுள் இருக்குன்னு எக்ஸிஸ்டன்ஸ் சார், நம்ம கடவுள்னா கண்ணால பார்க்கணும் சார். நீங்க தத்துவம் பேசுங்க, பிலாசபி பேசுங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. குழந்தைகளுக்கு 4 விஷயம் போய் சேரட்டும், அது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஸ்லாம் பேசுங்க, கிறிஸ்டியானிட்டி பேசுங்க. ஆனா நல்லதே பேசக்கூடாதுன்னு தடுத்துட்டீங்கன்னா என்ன போய் சேருன்ற? அந்த பிள்ளைகளுக்கு சோசியல் மீடியா கையில இருக்குது, போதைப் பொருள் வாசல் இருக்கு, பள்ளிக்கூட எதிர வந்து டாஸ்மாக் கடை இருக்குது, போதைப் பொருள் புழக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. அப்ப அவங்களுக்கு என்ன போய் சேருன்ற? இல்ல அதுக்குதான் முதலமைச்சர் வந்து அறிவியல் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், அறிவியலை கட்டாயம் சேர்க்கணும், அறத்தையும் சேர்த்து சேர்க்கணும்ன்ற. அறிவியலை சேர்க்கக்கூடாதுன்னு யார் சொல்லுவா? கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது அறிவியல் படி நம்ம இயங்கணும்னு. அது வந்து ஒரு தவறான விஷயம் இல்லை, சரியான விஷயம். அறிவியல் படி இயங்கணும். அறம் அது அறிவியல் சார்ந்ததா? தர்மம் அது அறிவியல் சார்ந்ததா? அதை யார் சொல்லிக் கொடுப்பா? அதைத்தான் சொல்லிக் கொடுக்கணுன்ற, வேற ஒன்றும் இல்லை. அறிவியல் சொல்லிக் கொடு. நான் சொன்னேன் கடவுள் மறுப்பே சொல்லிக் கொடுக்கின்ற, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுங்களா? கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸை நீங்க கேள்வி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க முருகரையும் பிள்ளையார் மறுப்பு சொல்லிக் கொடுக்கலாம். உங்க சௌரியம் நான் எங்க தடுக்க போறேன்? என் பள்ளிக்கூடலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அரசாங்கம் ஒரு பாலிசி எடுத்தா பாலிசி கேட்கிறாரு, நான் வந்து எனக்கு பிடிக்கல, நான் பிடிக்கலன்னு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் நான் திரும்ப சொல்றேன், அது இந்து மத எதிர்ப்பா இருக்கக்கூடாதுன்னு சேர்த்து சொல்றேன். புரியுங்களா? நான் சார் பகுத்தறிவுன்னா என்ன சார்? நம்ம வந்து ரேஷனலா யோசிக்கணும் சார். எது கண்ணு முன்னாடி தெரியுதோ அதான் ஏத்துக்கணும் அப்படி நீங்க சொல்லுங்க. நான் பதில் கேள்வி, காத்து கண்மாடி தெரியுதான்னு கேட்பேன். சரிங்களா? மின்சாரம் கண்மாடி தெரியுதான்னு கேட்பேன். கண்ணு முன்னாடி தெரியலன்னா இல்லைன்னு ஆயிருமா? எனக்கு தெரியலங்கிறதுக்கும் கடவுளே இல்லைங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதான்னு கேட்பேன். அது என்னுடைய பார்வை, நான் வச்சிருப்பேன். நீங்க ஒரு ஆர்கியூமெண்ட் வைங்க, நான் ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறேன். ஆனால் நான் வந்து பிள்ளையாரையோ முருகரையோ ராமரையோ கிருஷ்ணரையோ கேலி பண்ணக்கூடாதுன்றேன். எந்த மத கடவுளையும் நான் கேலி பண்றது இல்லை. அதனால நீ என்னுடைய மத கடவுளை நீங்க கேள்வி பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் பயன். நீங்க நிந்தனை பண்ணாதீங்க. நீங்க மற்ற மதங்கள் பேசுங்கன்னே சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த மகாவிஷ்ணுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு, RSS இருக்கு, இவங்க இப்படிதான் ஆரம்பிப்பாங்க, இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்துருவாங்க ஆன்மீக. மகாவிஷ்ணுக்கு பின்னாடி அவருடைய குடும்பம் இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது. அந்த பேர் வந்து நீங்க முந்தானது கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவர் நல்லா தெரியும் சார், நாங்க டெய்லி போன் பேசுவோம், நீங்க சொல்லுங்க. இல்ல அதுக்கப்புறம் நாராயண திருப்பதி பாஜக துணைத் தலைவர் சொல்றாரு, ஒரு சாதாரணமான ஒரு பையனை வந்து உலகம் தெரிஞ்ச பையனா மாத்தி விட்டீங்க, அதான் உங்களால முடிஞ்சதுன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அந்த இயக்கத்துடைய பேரே நான் அப்புறம் தான் பாக்குறேன், பரம்பொருள்ங்கிற அப்புறம் தான் பாக்குறேன். அவருடைய பேர் மகாவிஷ்ணு, அன்னைக்கு தான் அவரே நான் பாக்குறேன். இந்த பிரச்சனை வெடிச்ச 3ஆம் தேதி தான் அவர் யாருன்னே பாக்குறேன். எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, நானும் ஊடகத்தில் போட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு யாருக்குமே தெரியல. உங்களுக்கு உடன்பாடு இல்லை தம்பி, அப்படிலாம் பேசக்கூடாது கொடுப்பா அப்படின்னு முடிச்சுட்டு போலாம் சார், எளிமையா. அதை நீங்க இவ்வளவு தூரம் பெரிய சிக்கலா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனக்கு இல்ல ஒரு சாரார் அவர் பின்னாடி டிஎம்கேவே இருக்கு, ஒரு சாரார் வந்து பிஜேபியே இருக்கு அப்படின்னும் இல்ல. நான் எந்த கட்சியும் இருக்கிறான்னு நினைக்கல. எல்லார் பின்னாடியும் போட்டோ எடுத்திருக்காரு, எல்லாருடையும் போட்டோ எடுத்திருக்காரு. அதனால நான் யாரையும் தப்பு ஆள் நான் கிடையாது. உங்க கூட சேர்ந்து ஒருத்தர் போட்டு நீங்க டிவியில வர்றீங்க, பிரபலமா இருக்கிறீங்க, 4 பேர் கூட போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுக்கிறதுனால நீங்க அவங்க சேர்ந்து கூட்டு செய்தி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கான அந்த ஆள் நான் கிடையாது. அன்பில் மகேஷ் மையாமொழி அவர்கள் கூடயே ஒரு போட்டோ எடுத்திருக்கிறார். அமைச்சர் பெருமக்கள் கூட போட்டோ எடுத்துருக்காரு. அது மேட்டர்ல எல்லாருமே எல்லாரும் எடுப்பாங்க. அதுக்கு என் கூட 1000 பேர் எடுக்கிறாங்க, உங்க கூட 1,00,000 பேர் எடுப்பாங்க. அதனால வச்சு சொல்ல முடியுமா? அதனால தொடர்பு இருக்கு, உள்குத்து அந்த குரூப் நான் கிடையாது. இதுக்கு பிஜேபி இருக்காருன்னு அவர் ஒரு தனி மனிதர், அவர் ஒரு இயக்கம் கொண்டு வர்றாரு, அவர் ஒரு முயற்சி பண்றாரு, அவரால் அதுக்கு உரிமை இருக்கு, அரசியலமைப்பு அது கொடுத்துருக்கு, அவரோட ரைட்டு. நான் கடவுள்னே அவர் சொல்லலாம் சார், அதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரைட் கொடுக்குது. நான் கடவுள் சார்னு சொல்லலாம், யாரும் தடுக்க முடியாது. நீ கடவுள்னு சண்டைக்கு வரக்கூடாது, மற்ற யாரும் கடவுள்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அகம் பிரம்மாஸ்மி அவர் சொல்லலாம், சட்டத்தில் இடம் இருக்கு. அவர் பரப்பிட்டு நம்புறவங்க போறாங்க வர்றாங்க, நமக்கு என்ன இருக்குதுல்ல. இப்போ நிறைவா இந்த ஒரு சூழ்நிலை எப்படி அரசு அணுகணும்னு பாக்குறீங்க சார்? ஏன்னா நிதானமா இப்ப நம்மளே பாக்குறோம், அவர் பேசுனதுல கருத்து பிழை எதுவும் நான் பார்க்கல, சரிங்களா? ஆனா அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கிட்ட அணுகுல வந்து இன்னும் மென்மையா தன்மையானது இருக்கும்ன்றேன். அப்ப எனக்கே ஒரு 1.5 பார்வை இருக்கு, இந்த பக்கம் ஒரு பார்வை, அந்த பக்கம் ஒரு 1/2 பார்வை வைக்கிறேன். அரசாங்கங்களுக்கு 0 பார்வை இருக்கலாம், கொஞ்சம் கூட அது ஏற்க முடியாது இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பாஸ் இனிமேல் கூப்பிடாங்க பயப்பா, இனிமேல் யாரும் கூப்பிடும்போது சிஓ டிஓ எல்லாருக்கும் சுற்றறிக்கை விட்டு இனிமேல் கூப்பிடும்போது பார்த்து கூப்பிடும்போது அது கான்ட்ரவர்சி விடான்னு சொல்லி கொடுங்க. பேச வர்றவங்கள அவங்களை ட்ராக் ரெக்கார்டை பார்த்துக்கோங்க, அங்கே பேசும்போது நல்லா பேசணுங்கிற சொல்லி கொடுக்கணும். அவ்வளோதானே, ரொம்ப எளிமையாக முடிஞ்சு வச்சு. இல்லை, இது ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கோம். இனிமே எதுக்குடா நமக்கு இந்த வேலையெல்லாம், அப்படிதான் எல்லாருமே விட்டுருவாங்க. அதனால தான் மாணவர்களுக்கு கெடுக்கிறதுக்கான வழியாயிருமோன்னு கவலைப்படுறேன் நான். யார் சொல்றதுக்கு 4 பேர் சார், நான் வந்து நீங்க ஊர் போறீங்க, 4 தம் அடிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன்னு சொன்ன, டேய் நீ வந்து இன்னாருமா இருந்தாடா, நீ என்ன தம் அடிச்சிருக்கேன்னு கேட்பாரு. புரியுங்களா? அவர் உங்க சித்தப்பா கிடையாது, பெரியப்பா கிடையாது. ஊர்ல வழக்கம் என்ன, யார் பார்த்தாலும் டே இன்னாருமாங்க, நீ எப்படா தம் அடிப்ப ராஸ்கல், எம்னா அடிக்க போடா ஒழுங்கா வீட்டுக்கு போடான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம். ஊர்ல போற வர்றவங்களா ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளர்ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஊராம்பிள்ளை எப்படி வளர்ப்பாங்க? நீ நம்ம இன்னைக்கு கேட்க, நீ யாரா கேட்டிருப்போமா? நம்ம யாரோ ஒரு அங்கிள் வந்து நம்ம வந்து திட்டிருப்பார். அப்ப அப்படித்தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அப்ப 4 நல்ல விஷயங்கள் சொல்லப்படணும். அது சொல்லும் போது ஒருத்தர் வந்து உங்க அப்பனை மாதிரியே நீ திமிரு பிடிச்சிருக்க, ஒருத்தர் தப்பா சொல்லலாம். உங்களுக்கு புரியுங்களா? அவர் நம்ம அப்பா மேல உள்ள கோவத்தை சொல்லலாம், அவர்கிட்ட நம்ம சேரக்கூடாது. அவ்வளவுதானே. நல்ல விஷயம் சொல்றாரு, 2 வாரம் எக்ஸ்ட்ரா சொல்றாரு, அவர்கிட்ட நம்ம சேர வேண்டாம். இவ்வளவு எளிமையா இருக்கும்போது நீங்க வந்து தூர போறதுக்கு வழி இருக்கும்போது நீங்க வந்து பிடிச்சி உள்ள வைப்பேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஸோ இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தை போக்குறதும் அவசியனுடைய. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கணும்ன்ற, நல்ல விஷயங்கள் சொல்லப்படும். உங்களுக்கு பிடிச்ச நல்லவங்களுக்கு சொல்ல விடுங்க. நீங்க எவ்வளவோ கட்சிக்காரங்களாம் உள்ள வர்றாங்கல்ல, பேசிட்டு தானே இருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள்ல கட்சிக்காரங்க உள்ள வர்றது இல்லையா? மற்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமா வர்றது இல்லையா? பேச்சாளர் மூலமா வர்றது இல்லையா? இந்த இயக்க சிந்தனையில் ஈடுபட்டிருக்கவங்களாம் வரதில்லை. யாருமே சொல்லுங்க சார், இந்த அரசு பள்ளிக்கூடம் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அரசு பள்ளிக்கூடம் அரசு கல்லூரிகள்ல ஒரு ஆள் கூட எங்க ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பேசலாம்னு சொல்லுங்க. ஒருத்தர் கூட பேசலாம்னு சொல்லுங்க. சுபவீர பாண்டியன் போய் பேசினாருன்னா அவங்க ஐடியாலஜி பேசுவாரா? அவர் ராமகாவியம் பேசுவாரா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை, அவர் பேசட்டும்ன்றேன். என்னுடைய மதத்தை பத்தி மட்டும் இழிவா பேசக்கூடாதுன்ற. அவர் பெரியார் புகழ்ந்து பேசட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நல்ல அவர் சுபவி என்ன எங்கேயுமே போலன்னு சொல்லுங்க, இல்ல மற்ற பெருமக்கள் யாருமே போலன்னு சொல்லுங்க. எந்த ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் 3 வருஷமா தமிழ்நாட்டில் கூடிய எந்த கல்லூரிக்கும் அரசு கல்லூரிக்கு பள்ளிக்கூடம் போகவே இல்லைன்னு சொல்லுங்க. நல்லா போகட்டும் நான் சொல்றேன், இவங்களும் போகட்டும். அப்ப அடுத்தவங்களை தூசிக்காம நிந்தனை செய்யாம தாராளம் போங்க. 4 பிள்ளைகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய கருத்துக்களை கொடுத்துருக்கீங்க. இது எப்படி பள்ளிகளில் எதிரொலிக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.